கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்களை பார்ப்பதிலே மிகுந்த சந்தோஷம். அல்லேலூயா. மீண்டுமாய் ஆண்டோட தருணத்தை ஏற்படுத்தினதற்காக, தயவுகளுக்காக ஆண்டவருக்கு முதலாவது நன்றியை செலுத்துகிறேன். போன முறை இந்த இடத்துல பேசும்போது 4 குஷ்டரோகிகளை வைத்து நான் பண்ணினேன்னா பிரசங்கம் பண்ணினேன். அல்லேலூயா. எவரையும் மேன்மைப்படுத்த என் தேவனால் கூடும். அல்லேலூயா. நல்ல சத்தமாக சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஒரே ஒரு பாடல், ஒரு வரியை மாத்திரம் பாடிட்டு நாம் செய்திக்குள்ளாக கடந்து செல்வோம். என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையா உன் கிருபை. சொல்லுங்க. என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையா உன் கிருபை. நான் அழுது புழம்பும் நேரமெல்லாம், நான் அழுது புழம்பும் நேரமெல்லாம் அணைக்குதையா உம் கிருபை. என்னை அணைக்குதையா உம் கிருபை. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பியுள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. கைத்தட்டி பாடுவோமா? என் பலனாகிய கர்த்தாவே, சத்தமா உம்மையே நான் கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய கர்த்தாவே, உம்மையே நம்பியுள்ளே, நான் கைவிடப்படுவதில்லை. கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையா உம் கிருபை. கால்கள் போதெல்லாம் தாங்குதையா உம் கிருபை. நான் அழுது புழம்பும் நேரமெல்லாம், நான் அழுது புழம்பும் நேரமெல்லாம் என்னை அணைக்குதையா உம் கிருபை. என்னை அணைக்குதையா உம் கிருபை. ஏன் பலனாகிய உங்க சத்தம் எழும்பட்டும். ஆமே. நான் கைவிட, இன்னொரு வாட்டி சொல்லுங்க, பலனாகிய. ஆமே. நான் உம்மையே நான் கைவிடப்படுவதில்லை. அல்லேலூயா. ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த தருணத்தை ஏற்படுத்தினதான ஆண்டோருக்கும், இன்றாக எங்களுடைய மாமாவுக்கும், இந்த தேவனோட நாம சபையின் போதராக இருக்கிறதான அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை என்ன பண்ணுறேன் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வார்த்தையை கேட்க அவளோடு உட்காந்துருக்க உங்களுக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். அல்லேலூயா. இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு வயதை தீர்மானம் பண்ணியிருக்கிறார். அப்படி தானே? எல்லாருக்குமே. சில பேருக்கு 100 வயதானாலும் டிக்கெட் வாங்க மனது இருக்காது. உண்மை தானே? உண்மைதான். ஆமாம். நீங்கள் 100 வயசில் உள்ளவங்கள்ட்ட போயிட்டு என்றைக்கு சாகுறேன்னு கேட்டு பாருங்களேன். நான் சாகிறதுல உனக்கு என்ன ஆசைன்னு கேட்பாங்க. ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு இருக்கும். ஆனால் அது 60-70 வயசை தாண்டும் போது பார்த்திங்கன்னா சில காரியங்கள் அவங்களுக்கு மறந்து போய்விடும், நினைவில் இருக்காது. சாப்பிட்ருப்பாங்க, நம்ம போய் சாப்பிட்டியான்னு கேட்டால் என்ன பண்ண மாட்டாங்க, எங்கே சாப்பிட்டேன் அப்படின்னு என்ன பண்ணிடுவாங்க, சொல்லிடுவாங்க. ஒவ்வொரு காரியத்திலும் மறதி என்பதான காரியம் நமக்கு இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் நம்ம வாழ்க்கையில் பிஸி ஷெட்யூலில் போயிட்டு இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலையும் அநேக சில காரியங்களை நம்ம மறந்துடுவோம். ஆண்கள்லாம் மளிகை கடைக்கு போகும்போது பார்த்திங்கன்னா வீட்டில் பெரிய லிஸ்ட்டு இருக்கும். அதில் நம்ம என்ன பண்ணிவிடுவோம்னா அவங்க போட்ட லிஸ்ட்டில் சில காரியத்தை என்ன பண்ணிவிடுவோம், விட்டுருவோம். வேணுக்குன்னு விடுறதில்லை, நம்ம இருக்க டென்ஷன், வேலை பளு எல்லா காரியத்திலும் என்ன பண்ணிவிடுவோம், மறந்துடும். வீட்டுக்கு வந்தோடனே நமக்கு என்ன நடக்கும், சின்ன விஷயம் கூட என்ன பண்ண முடியல, ஞாபகத்தில் வைத்து வாங்கிட்டு வர முடியலை. பெண்கள் எடுத்தீங்கன்னா நம்ம சொல்லிவிடுவோம், இது இப்படி பண்ணிவிடுங்க, அப்படி பண்ணிவிடுவோன்னு சொல்லிட்டு போயிடுவோம். இவங்களுக்கு வீட்டில் இருக்கிறதான வேலை பளு, துணி துவைக்கிறது, சமைக்கிறது, அதுக்கு மேலே பிள்ளைகளை டேக் ஓவர் பண்ணுறது, எல்லா காரியத்திலுமே அவங்க நம்ம சொன்ன காரியத்தை என்ன பண்ணிவிடுவாங்க, மறந்துடுவாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் மறவாதவர். ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரா, மறவாதவர். வாக்கு தத்தத்தை எப்படி நிறைவேற்றுகிறதான தேவனவர், வாக்கு தத்தத்தை எப்படியும் நிறைவேற்றுகிறதான தேவனாக என்ன பண்ணுறாரு இருக்கிறார். இந்த நாட்களில் உங்கள்கிட்ட என்ன தலைப்பில் பேச போகிறேன்
என்ற தலைப்புக்கு முன்பாடி என்ன சொல்ல போகிறோன்னா, ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிற, உன் ஜனங்கள் 430 வருஷங்கள் என்ன பண்ணும், அடிமையாக என்ன பண்ணும். ஆதியாகமத்தில் இருக்கும் 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் போய் 15ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படிச்சிங்கன்னா இந்த வசனம் வரும். உன் ஜனங்க என்ன பண்ணுவாங்க, அடிமையாக 15, 13 நினைக்கிறேன், அடிமையாக என்ன பண்ணுவாங்க, இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி ஆபிரகாமுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, சொல்கிறாரு. ஆனால் இங்கே ஆண்டவர் அந்த வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு ஒரு வார்த்தை, இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எடுத்துக்கோங்க, 12:40 41 அந்த வசனத்தை நீங்கள் படிப்போம். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 40. பைபிள் கொண்டு வந்தவங்க கொஞ்சம் வாசிக்கும்படியாக கேட்கிறேன். இஸ்ரவேல் புத்திரர் 430 வருஷம் முடிந்து அன்றைய தினமே, எப்போயா 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டார்கள். 31ஆம் தேதி அல்ல, 29ஆம் தேதி அல்ல, ஆண்டவர் சொன்ன வார்த்தை 430 அன்றைய தினமே. அதே போலதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்ததான வார்த்தையையும் அந்த நேரம் வர வரைக்கும், குறித்த காலம் வர வரைக்கும் நாம் காத்திருக்கும் போது ஒரு நிமிடம் கூட அந்த சைடும் போகாது, இந்த சைடு வராது. குறித்திருந்த நேரத்திலே கர்த்தர் காரியத்தை வாய்க்க செய்வார். ஆமீன். விசுவாசிக்கிறாங்க? சத்தமா ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்க. என் வாழ்க்கையில உங்களால சொல்லுங்க, என் வாழ்க்கையில சொல்லுங்க, ஆண்டவர் வைத்திருக்க திட்டம் ஒரு செகண்ட் கூட மாறாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கும் போது 75 அழைக்கிறாரு. உனக்கு என்ன தருவேன், சந்ததியை தருவேன், ஜெனரேஷனை தருவேன். வரல. 80 வயது ஆயிடுது, என்ன பண்ணல, வரல. 90 வயது ஆயிற்று, வரல. 100 வயதில் ஆண்டவர் என்ன பண்றாரு, சந்ததியை தராரு. ஆண்டவர் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற டேட்டு, டைம், அது என்ன டயத்தில் வரணுமோ அந்த டயத்தில் அவர் என்ன பண்ணுவார், வெளியில் வருவார். அதே போல தான் இந்த வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷனுக்கு பயங்கரமான கற்ப வேதனை நிறைந்ததான ஒரு மனிதனை இந்த வேதகத்தில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மனுஷன் சாதாரண ஒரு மனிதன் அல்ல, தேவனுடைய இருதயத்தையும் தேவனுடைய ஜனத்தின் ஏக்கத்தையும் நிறைந்து சுமந்து செல்கிறதான ஒரு மனிதன். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் அநேக ஏக்கங்கள், கலக்கங்கள், துயரங்கள், துன்பங்கள் எல்லாமே இருக்கும். அப்படித்தானே? துன்பம் இல்லாத மனுஷன் ஒருத்தனும் கிடையாது, வேதனை இல்லாத மனுஷன் ஒருத்தனும் முடியாது. அப்படித்தானே? ஐயர் சொல்லுவார், நல்ல நேரம் முடிய போது சீக்கிரம் என்ன பண்ணு. ஆமாம், அப்பயும் புரிஞ்சுக்கணும், நம்முடைய ஆசைகள், நம்மளுடைய ஏக்கங்கள் எதையும் இனி நம்ம கண்ட்ரோலில் இருக்காது. ஒருத்தவங்க ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தாங்க, உன் வாழ்க்கையில் ஏதாவது ஒன்றை மாற்ற வேண்டும் என்றால் திருமணத்துக்கு முன்பாகவே என்ன பண்ணிடு, மாற்றி விடு. திருமணத்துக்கு பின்னாடி வீட்டில் உள்ள ரிமோட்டை கூட நம்மளால் என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாது. ஓகேவா? ஆனால் நம்ம விசுவாசிக்கலாம் அப்போல்லாம் கிடையாது, ஃப்ரீடம் கொடுப்பீங்கன்னு விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா. அப்போது இங்கே உள்ள மனுஷன் தன் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்திற்காக அல்ல, தேசத்தோட ஒரு மாற்றத்துக்காக காத்திருந்தான். நம்ம மாற்றத்தை எதிர்பார்ப்போம். என் பிள்ளைகள் எப்படியாவது படித்து என்ன பண்ணிடணும், செட்டில் ஆகிடணும். என் மகளுக்கு எப்படியாவது என்ன பண்ணிடணும், கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும். என்னைக்காவது ஒருத்தவங்க யோசிச்சிருக்கீங்களா, எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகாமவே இருக்குது, நம்ம ஏதாச்சும் ஒரு ஸ்டெப்பு எடுத்து வைப்போமே, யோசிப்போமா? வராது. யோசித்து பாருங்க. நம்ம பக்கத்து வீட்டில் ஒரு பையன் ஸ்கூலுக்கு போகாமல் சுற்றிட்டு இருக்கான். ஏன் அவன் ஸ்கூலுக்கு போகாமல் சுற்றிட்டு இருக்கான், ஃபீஸ் கட்ட பண்ணா இல்லையோ, விசாரிப்போமா? வருமா? வராது. ஆனால் நமக்குள்ளே வரதான காரியம் என்னவா இருக்கும்னா, என் குடும்பம், என் பிள்ளைகள், என்னுடைய உறவினர்கள். ஓகேவா? இந்த அடிப்படையில் தான் நம்ம என்ன பண்ணுவோம், போய் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த மனுஷன் தன்னுடைய குடும்பம் என்று பாரவில்லை, தன்னுடைய ஜனம் என்று பார்க்கிறான். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் நம்முடைய ஜனம் என்று இந்த உபவாச ஜெபம் எதற்குன்னா, நம்ம நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நம்ம பிள்ளைகள் நல்லா இருக்கணும். கரெக்டா? ஆமாம்.
அதே போல் நம்ம விசுவாசிகள் ரட்சிக்கப்பட்டவர்கள் ஜெபிக்கிறதுக்கு சத்தத்தை உயர்த்துறதுக்கு ரெண்டே காரியம். ஒன்று, குடும்பம் நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும். ரெண்டாவது, பிசாசை விரட்டணும். இந்த ரெண்டு காரியத்துக்கும் பார்த்தீங்கன்னா மல்லு கட்டி ஜெபம் பண்ணுவோம். உண்மையா இல்லையா? நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணணும்னு சொல்லும்போது நேர் முட்டியில் போட்டு ஜெபம் பண்ணுவோம். அதை பிசாசு விரட்டணும்னு போயிட்டோன்னா, ஹீலிங் ப்ரேயர் நடத்தணும்னா என்ன பண்ணுவோம்? வா நானா நீ நான் பார்த்துரும். ஆனால் மற்ற நபர்களுக்காக ஜெபிக்கும் போது நம்ம சத்தமும் குறைந்து விடும். அதே போல தான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலையோ இல்லை ஏதோ ஒரு ஸ்பெஷல் மீட்டிங், வெளியில் ஓப்பனர் மீட்டிங் போட்டு நடத்தும் போது ஜனம் என்ன பண்ணோம்? நிரம்பி வலியும். போதுப்பா அடுத்த செகண்ட் சர்வீஸ். ஆனால் ஜெபிக்கணும்னு சொல்லும்போது ஆட்கள் என்ன பண்ணுறதில்லை, வருவதில்லை. ஏன் தெரியுமா? அந்த உணர்வு, அந்த தியாகம், அந்த ஏக்கம் அவனுக்குள்ள என்ன பண்ணலை. இன்னும் பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்கள், நீங்கள் வந்திருக்கோம், நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள் சொல்லுங்கள். பக்கத்தில் நல்லா கையை கொடுத்து கொஞ்சம் சிரிச்சு, பக்கத்தில் சண்டைலாம் கிடையாதுல்ல, கையை கொடுத்து சொல்லுங்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஜெபிக்க வந்த உங்களை கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இந்த வேளையிலும் தேவனுடைய சிந்தையில் இருக்கிறதான மனிதன் எவ்விதமாக ஆசீர்வதிக்கப்படுவான் என்பதை தான் இந்த பிரசங்க தலைப்பாக பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம்? தேவனுடைய சிந்தையில் இருக்கும் மனிதன் எவ்விதமாக ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வான் என்பதுதான் இந்த பிரசங்கத்துடைய தலைப்பு. யாரை குறித்து பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம பைபிளில் ரொம்ப ஃபெமிலியரான இருக்கிற நபர்கள் மொர்தெகாய், எஸ்தர். இந்த எஸ்தர்ன்ற பேருக்கு அர்த்தம் என்ன? நீங்கள் ஏற்கனவே நிறைய பாஸ்டர் மூலியமாக அந்த எஸ்தரை குறித்து என்ன பண்ணியிருப்பீங்க? நட்சத்திரம். சூப்பர், ஓகேவா? நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்திற்கு இன்னொரு பெயர் உண்டு, யூத பெயர். என்ன? யார் கண்டுபிடிச்சா? கண்டுபிடிச்சிட்டீங்களா? 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். அச்சால். அச்சால், ஓகேவா? இந்த அச்சால் யூத பெயர். அச்சால் என்ன பேரு? யூத பெயர். இந்த யூத பெயருக்கு என்ன அர்த்தம்னா, வாசனை தருகிறதான மலர், செடி, ஸ்மெல், நல்லா வாசமாக இருக்கிறதான மகள். அப்படி தானே? நம்ம ஒரு நாள் குளிக்கலாம், பக்கத்தில் பண்ண முடியாது யாரும். ஆனால் அவங்களுக்கு பேர் என்ன வச்சுருக்காங்க? வாசனை, யூதர் பெயர். ஆனால் இந்த எஸ்தர் என்றதான பெயர் யூத பெயர் கிடையாது. என்ன பெயர் கிடையாது? யூத பெயர்களே கிடையாது, அந்நிய பெயர், பிப்ளிக்கல் பெயரும் கிடையாது. ஆனால் ஸ்டார், இது ஒரு கடவுளுடைய பெயர், அந்நிய தேவருடைய கடவுளுடைய பெயர், நட்சத்திரத்தை தெய்வமாக வணங்குறதான அந்த கடவுளுடைய பெயர். அப்படியாப்பட்டதான இந்த எஸ்தரை ஆண்டவர் எவ்விதமாக தன்னுடைய திட்டத்திலையும் தன்னுடைய சிந்தையிலும் வைத்திருந்தார் என்பதையும், இவர்கள் மூலியமாக ஜனங்களுக்கு எவ்வாறாக விடுதலை கொடுத்தார் என்பதையும், நானும் நீங்களும் தேவனுடைய பார்வையில் என்னவா இருக்கிறோம் என்பதையும் தான் தியானிக்க போகிறோம். முதலாவது காரியமாக, முதல் பாயிண்ட், ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஒவ்வொரு பாயிண்ட்டாக உங்களுக்கு என்ன பண்ணுறேன், நான் உங்களுக்கு விலக்கி கொண்டு போகிற பிரயாசப்படுகிறேன். முதலாவது, எனக்காக தேவன் எதையும் மாற்றுவார். சொல்லுங்க. ஆமாம் ஆமாம். என் பிரசங்கம் எப்படின்னா, நான் மட்டும் பிரசங்கம் பண்ண மாட்டேன், நீங்களும் சேர்ந்து பிரசங்கம் பண்ணணும். நீங்கள் என்ன பண்ணணும்? சேர்ந்து பிரசங்கம் பண்ணணும். அப்படி சேர்ந்து பிரசங்கம் பண்ணோன்னா நீங்களும் விழிச்சிருப்பீங்க, எனக்கும் உற்சாகமாக இருக்கும். ஓகேவா? அப்போ எனக்காக சொல்லுங்க, எனக்காக தேவன் எதையும் மாற்றுவார். சொல்லுங்க, எதையும் மாற்றுவார். வேதத்தில் பார்க்கும்போது எஸ்தருக்காக தேவன் எதை மாற்றினார் என்று பார்க்கும்போது, எஸ்தருக்காக ராணியவே மாற்றுறார். யாரை மாற்றுறாரு? ராணியவே மாற்றுறார். இந்த எஸ்தர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிமையாக கொன்று போகப்பட்டதான, கைதியாக இருக்கப்பட்டதான, சிறை பிழைக்கப்பட்டதான இருக்கதான நபர்கள். பாபிலோன் ராஜா கொன்று போன நாட்கள், சிறையிருப்புல கொன்று போன நாட்களில் இவர்களும் அவங்களோடு போனதான ஆட்கள். கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணாங்க. இவங்க இன்னும் ரிலீஸ் பண்ணாத ஆட்களாக உள்ள உட்காந்துருக்கதான நபர்கள். ஒரு சிறையிருப்புக்குள்ளாக இருக்கப்பட்டதான நாட்களை ஆண்டவர் ராணி என்ற ஸ்தானத்தில் கொண்டு வர வேண்டும் என்றால் நினைத்து கூட பார்க்க முடியாதான ஒரு பெரிய விஷயம். அப்படிதானே? கரெக்டா?
இன்னும் நமக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, நம்ம வீட்டில் வேலை செய்கிறதான ஒரு வேலைக்காரின்னு வச்சுப்போங்களேன். வேலைக்காரின்னு அப்படி சொல்லக்கூடாது, வேலை செய்கிற பணிவிடைக்காரர்கள். அவங்களுடைய மகளை உங்கள் பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்களா? என்ன டக்குன்னு எல்லாம் அப்படின்றீங்க? நம்மளாம் ரசிக்கப்பட்டிருக்கோம் தானே, உண்மையா இல்லையா? ஏன் கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டோம்? நம்ம சொல்லுவோம், பாஸ்டர் அவங்க என் வீட்டில் வேலை பார்க்குறாங்க, என் பையன் என்ன பண்ணுறாங்க, டிகிரி ஹோல்டர். என்ன ஹோல்டர்? ஐடி ஜாப். ஓகே, அந்த பொண்ணும் டிகிரி ஹோல்டர், அந்த பொண்ணும் ஐடி ஜாப். இப்போ யோசிக்கணும் பாஸ்டர், கரெக்டா? யோசிக்கணும், வருதா இல்லையா வார்த்தைகள்? ஏன்னா அவன் என்னுடைய சுதந்திரவாளி. நான் என் மகனை பார்க்கிற விதம் வேற, அவள் மகனை பார்க்கிற விதம் வேறு. ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு இந்த உணர்வு வரவே வராது. ஓகேவா? வசனம் சொல்லுது, நான் ஒருவன் அல்லையா படைத்தேன், அவனுக்குள் என்ன பூர்ணமா இருந்தது? ஆவி பூர்ணமா இருந்துச்சு. ஓகேவா? அவனுக்குள்ள என் ஸ்பிரிட் உள்ள இருக்கு. அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், என் வீட்டில் வேலை பார்க்குறவங்க செய்ய மாட்டாங்க. ஆனால் இங்கே ஒரு அடிமையாக இருக்கிற ஒரு சிறைப்பிடிப்பில் இருக்கிறதான ஒரு பெண் ராஜாவுக்கு துணையாக போக வேண்டும் என்றால் நம்ம யோசிச்சதை பார்க்கிலும் அதிகமாக என்ன பண்ணியிருக்கணும்? யோசித்திருக்க வேண்டும். இன்னும் வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா பல நபர்களை கீழே இருந்து ஆண்டவர் உயர்த்தினதை தான் பார்க்க முடியும். யோசேப்போட வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, யோசேப்பு அடிமைத்தனத்தில் எங்க போயிட்டான்? வித்துட்டாங்க. ஸ்லீவா என்ன பண்ணாங்க? வித்துட்டாங்க. சிறைச்சாலை போயிட்டாங்க. உள்ள போனதுக்கு அப்புறமும் சும்மா இல்லை, சுழி. யாருடைய சுழி? ராணியோட சுழி. ஓகேவா? இவன் பேர்ல தவறான ஒரு பட்டத்தை கிடைத்து திரும்பி யார் மூலியமா இப்ப ஜெயிலுக்கு போறான்? ராணி மூலியமா போறான். சாதாரண பக்கத்து வீட்டில் பிரச்சனைனாலே நம்ம அந்த அடி அடிப்போம். இப்போ என் வீட்டில் ஒரு பிரச்சனைனா என்ன வேலை பண்ணுவோம்? அப்படி தானே? ஆமாம், யோசிச்சு பாருங்க. யாருக்கோ ஒரு ரெண்டாவது ஆளுக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம வீட்டில் இருக்க ஃபோனு 100 கால் அன்னைக்கே போயிருக்கோம். சம்மந்தமே இல்லாத காலுக்கெல்லாம் போயிருக்கோம். ஆனால் நம்ம வீட்டில் உள்ள பிரச்சனைனா என்ன போயிருக்கோம்? ஃபோன் கால் எத்தனை போயிருக்கோம்? அப்போது இந்த யோசேப்பு சிறையில் இருக்கிறான். அவன் ராஜாவாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, கரெக்டா? ஆனால் வாய்ப்பு இல்லாது இருந்தும் ஆண்டவர் அவனை நினைவுக்கு வசனம் சொல்லும், கர்த்தர் யோசேப்போடு கூட என்ன பண்ணாராம்? இருந்தார். யோசிப்பு மாத்திரம் இல்ல, தாவீதும் அப்படிதான். 7 பேர் எல்லாரும் மறக்க அடிச்சாங்க. இவன் இன்னொரு பசங்க இருக்காங்களாப்பா? இருக்கான். எங்க இருக்கான்? மீதி பேர்லாம் யுத்தத்தில் இருந்தாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் ராஜா செலக்ட் பண்றதுக்கும் 2வது ராஜா செலக்ட் பண்றதுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கும். ஃபர்ஸ்ட் ராஜா ஆண்டவர் செலக்ட் பண்ணும்போது உயரமும் அழகும் பார்க்க பயங்கரமா இருந்தான். இப்போ 2வது ராஜா, ஃபர்ஸ்ட் ராஜா இப்படி பார்த்தாங்க, இப்போ 2வது ராஜாவை இப்படி பார்க்குறாங்க. சாமுவேலுக்கு ஒரு டக்குன்னு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும். ஆண்டவரே, நீர் சொன்ன ராஜா இவரா? ஃபர்ஸ்ட் சொன்னீங்க இப்படி பார்த்தேன், பார்க்கவே பயங்கரமா இருந்தான். இப்போ இவன் எப்படி இருக்கான்? இப்படி இருக்கான் ஆண்டவர். இவனா? ஆண்டவர் சொல்றாரு, நீ எதை பார்க்குற? முகத்தை பார்க்குற, சைஸை பார்க்குற, பணத்தை பார்க்குற. நான் பார்க்கறது அவனுக்குள்ளே இருக்கிறதான தேவ சாயல், அவனுக்குள்ளே இருக்கிறதான தேவனுடைய பாரம். அல்லேலூயா. இதே சவுல், தாவீது இருக்க வேண்டிய இடத்துல வேற ராஜா வந்திருந்தாருன்னா சவுலை மறானாலே கொண்டு இருப்பான். கரெக்டா? நம்ம சொல்லியிருப்போம், நமக்கு ஒரு பதவி கொடுத்துட்டாங்கன்னா நம்மளை பிடிக்கவே முடியாது. அது சர்ச்சையாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, இல்லை வேலை ஸ்தலமாக இருந்தாலும் சரி, நம்ம யார் ஆகிடுவோன்னா லீடர். யாரு? லீடர். ஆனால் இயேசுக்கு சொல்லுவார், நான் ஊழியம் செய்யவே வந்திருக்கிறேன். இங்க தாவீது வெயிட் பண்றான். எப்போனா சவுல் சாகிற வரைக்கும். அவன் சொல்றான், ஆண்டவர் என் கையில பல வட்டி உன்னை ஒப்பு கொடுத்துட்டாருப்பா, உன் துணி அறுத்த எனக்கு உன் கழுத்து அறுக்க எவ்வளவு நேரம்? ஏன் தம்ம உன் மேல கைப்படல? நீ அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதன் என்றதான ஒரு பாரம் அவனுக்குள்ளாக இருந்தது. இதே போல வேதாகமத்தில் நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருக்க முடியும்? காண்பிக்க முடியும், சிறுமையிலிருந்து எடுத்ததான ஆட்களை. ஆனால் இந்த எஸ்தர் ராஜ அரண்மனைக்குள்ளாக வர வேண்டும் என்றால் வஸ்தி முதலாவது
தன் ஸ்தானத்தை விட்டு என்ன பண்ணணும்? இறங்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் நம்மை வைத்திருக்கதான நிலைமைக்கு நாம் போக வேண்டும் என்றால், நம்மை ஆசீர்வதிக்க டார்கெட்டை தொட வேண்டும் என்றால், அதற்கு இடையில வருகிற எந்த மனுஷனாக இருந்தாலும் சரி, சொல்லுங்க, எந்த சக்தியால் இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய மதிலாக இருந்தாலும் சரி, எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர் அவர். ஹல்லேலூயா. எடுத்து வாசிங்க எஸ்தரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து. ஸ்திரீகளுக்கு ஒரு விருந்து செய்தால், இந்த விருந்து யார் தான் செய்யறா? வஸ்தி தான் செய்யறா. அதுக்கு மேல உள்ளது பார்த்தீங்கன்னா, ராஜா தன் மேன்மையை காட்ட 100 நாட்களுக்கு மேல, 180 நாட்களுக்கு மேல அநேகருக்கு என்ன பண்ணியிருப்பான்? விருந்து செஞ்சிருப்பான். 7 நாள் தனியாக செப்பரேட் பண்ணி அவனுக்கு விசேஷித்தமான, அதுவும் அந்த விருந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமான விருந்து அல்ல, தட்டே கோல்டு தான். தொங்கு திரையிலிருந்து அவன் செய்கிறதான ஒவ்வொரு காரியமும் பார்த்து செதுக்கி இருப்பான். பார்த்து என்ன பண்ணியிருப்பான்? செதுக்கி, அதுவும் ராயலாக என்ன பண்ணியிருப்பான்? விருந்து. இப்போலாம் நீங்கள் வைன் அப்போ நம்ம சொல்கிறோம், அப்படி தானே? வைன், காஸ்ட்லியான வைன். எப்படி தாம்மா காஸ்ட்லியான வைன் எது? ஃபஸ்ட்டு அதெல்லாம் குடிச்சா தானே ஃபஸ்ட்டு தெரியும். அப்போ நான் சொல்லுங்க, அதெல்லாம் குடிக்க மாட்டோம். ஆனால் காஸ்ட்லியான வைன் பல வருடங்கள் அதை பாதுகாத்து பதுக்கி வைத்து, அது ஆயிரக்கணக்கான 100 வருட பழமையான வைன் லட்சக்கணக்கான ரூபாய்க்கு விற்கப்படும், கோடிக்கணக்கான விலைக்கு என்ன பண்ணப்படும்? விற்கப்படும். அப்போது ராஜா விருந்தில் கம்மியாக வச்சுருப்பாங்க, விலை உயர்ந்ததான ஐட்டங்களை வச்சுருப்பாங்க, சாப்பாட்டில் வச்சுருப்பாங்க. அதுக்கு ஈக்குவலாக இப்போ ராணி என்ன பண்ணுறா? வஸ்தி விருந்து ஏற்பாடு பண்ணிக்கிறா. அதில் ராஜாவை இன்வைட் பண்ணுறா. ராஜாவை மட்டும் இன்வைட் பண்ணல, அவனோடு கூட யாரையும் இன்வைட் பண்ணுறா? பிரபுக்களையும். எல்லாம் உட்காந்துருக்காங்க. 7 நாள் விருந்து போய் கொண்டு இருக்கிறது. இப்போ ராஜா சொல்றாரு, என்னுடைய மேன்மையையும் என்னுடைய ஆசையையும் என்னுடைய எல்லா காரியத்தையும் பார்ப்பதற்கு வந்து உட்காந்துருக்க ஆட்களுக்கு என் மனைவியும், என் மனைவிக்கு நான் செஞ்சதான அழகையும், என் மனைவி வைத்திருக்கதான காரியத்தையும் யார் பார்க்கணும்னு ஆசைப்பட்டா? தம்பி, சரி 2 பேரும் நல்லா கை தூக்கு பார்ப்போம். சூப்பராக 2 கை தூக்கிடணும். ஓகேவா? நான் சொல்கிறத செய்யணும். ஓகேவா? ஒரு கை அப்படி கீழே இருக்கு, இப்படி வை பார்க்கும், கொன்னுடும் சொல்லு பார்ப்போம். இப்படி செய்யணும். அப்படி கீழே வா, அப்படியே வாயில் வை. கடைசி வரைக்கும் எடுக்காமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிஃப்ட்டு. ஓகேவா? அப்போ பார்த்தீங்கன்னா யாராச்சும் ஒரு ஆள் எடுத்து சிரிச்சாலும் கிஃப்ட் கிடையாது. என்ன, நான் பார்த்துட்டே இருப்பேன். என்ன, ஓகேவா? பின்னாடி உட்காந்துருக்க அங்கிள் என்ன பண்ணுவாங்க? உங்களை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போது இந்த விருந்துக்கு யார் வரல? வஸ்தி வரல. நீ யோசித்து பாருங்களா, உங்கள் பிள்ளைகளை வெளியில் கொண்டு போகும்போது கிழிஞ்ச சட்டை போட்டு கொண்டு போவீங்களா? உங்கள் மனைவியை கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டு கொண்டு போவீங்களா? கல்யாணத்துக்கு கொண்டு போனால் எப்படி போவீங்க? இருக்கிறதுலே பட்டு சாலை எடுத்து கட்டிடுவோம். ஓகேவா? கோல்டு எடுத்து போட்டுரும். ஒருவேளை கோல்டே இல்லைங்க, கவரிங் இருக்கு, தூக்கி என்ன பண்ணு? தூக்கி மாட்டி கோல்டு மாரி எங்கே போவோம்? தேர் மாரி கல்யாணத்துக்கு போயிடுவோம். கரெக்டா? அது பார்க்குறோம் கோல்டா கவரிங்னாலும் தெரியாது, கவலை கிடையாது. ஆனால் என் கழுத்தில் எப்படி இருக்கு? பலன்னு இருக்கு. ஏன்னா என் வீட்டுக்கார் என்னை எப்படி வச்சில்ல? பிச்சைக்காரனா என்ன பண்ணல? வச்சில்ல. ஒன்றும் இல்லாமல் வச்சுக்கல. ஒருவேளை கவரிங்னு கண்டுபிடிச்சோன்னா பக்கத்து வீட்டுக்கு போயிடுவோம். ஒரே ஒரு நாள் உன் செயின் என்ன பண்ணு, இது கிராமத்தில் நடக்கும், கூட இப்படி மாட்டிக்கிட்டு போயிட்டு வந்து தந்துடுறேன். அப்போது சாதாரண நம்மளே இவ்வளோ பண்ணும்போது, ராணிக்கு டைமண்ட். இப்போ ரீசெண்டாக ஒரு ராணி இறந்து போனாங்க. அவங்க தலையில் எப்பவுமே அந்த க்ரௌன் என்ன பண்ணிகிட்டே இருக்கும்? வச்சே இருப்பாங்க. ஏன்னா அது அவங்களோட மேன்மை, மகிமை. அப்போது ராஜா எல்லாருக்கு நேரம் வஸ்தியை கூப்பிடும்போது வஸ்தி என்ன பண்ண மாட்டேன்ட்டா? வர மாட்டேன்னு சொன்னதுக்கு எந்த ஒரு முகாந்தரமும் கிடையாது. ஏன் வரலன்னு தெரியாது. அப்போது அங்கே இருக்கதான ஆட்கள் அந்த வஸ்திக்கு ராஜா பேச்ச மனைவி கேட்கலன்னா, உனக்கு மட்டும் அவமானம் இல்லைப்பா, தேசத்துக்கு நாளைக்கு ஏன் மனைவி எனக்கு என்ன பண்ண மாட்டா? இதை பார்த்து தான் எல்லாம் கற்றுக்கிட்டாங்க போல பழமொழிலாம். இப்போ நீங்கள் அதுக்கு அதிகாரத்தை படித்து தெரியும். கீழே அதுக்கு அடுத்த வசனம் வாசிங்க. 1ஆம் அதிகாரத்தில் இருக்கும் 12வது வசனம். ஆனாலும்
வரமாட்டேன் என்றால், அப்பொழுது ராஜா கடும் கோபம் அடைந்து அடுத்தது 17வது வசனம். ஸ்திரீகளுக்குள்ள இந்த விஷயம் வந்துருச்சுன்னா அவர்களும் தங்கள் புருஷர்களை என்ன பண்ண மாட்டாங்க, அற்பமா எண்ணவார்கள். அல்லேலூயா. பிப்ளிக்கலா சொல்லுது, புருஷர்களுக்கு நீங்க என்ன பண்ணணும் சொல்லுங்க. ஆமா, உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படிவது போல. எத்தனை பேர் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறீங்க? எல்லாம் படியும். கர்த்தருக்கு கீழ்ப்படிவது போல உங்கள் அவன் ஒரு நாள் யோசித்து பார்த்தா, நான் கர்த்தருக்கு கீழ்ப்படி சொந்த புருஷனுக்கு அப்போ எக்ஸ்ட்ராலாம் என்ன பண்ணியிருக்கோம் இருந்திருக்கும் போல. ஓகே, ஆனால் நம்ம கடவுளுக்கு எந்த அளவுக்கு பயம் செலுத்துகிறோமோ, மரியாதை செலுத்துகிறோமோ, அந்த அளவுக்கு கணவருக்கு என்ன பண்ணணும், மரியாதை ரெஸ்பெக்ட் பண்ணணும், கனப்படுத்தணும். என்ன படுத்தணும்? ஆமாம், இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் என்னன்னா ஹஸ்பண்டை பேர் சொல்லி கூப்பிட்றது. இன்னும் ட்ரெண்டிங் என்னன்னா வாடா போடான்னு கூப்பிட்றது. இது ரட்சிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தகுதி இல்லை. சொல்லுங்கள், ரட்சிக்கப்பட்ட குடும்பத்துக்கு என்ன இல்லை? ஆமாம். அடுத்த வசனத்து கணவன் மனைவிக்கு என்ன பண்ணணும்? அன்பு கூறணும். என்ன பண்ணணும்? லவ். ரொம்ப முக்கியம். கரெக்டாக, ரெண்டுமே முக்கியம். பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அட்வைஸ் பண்ணும்போதும், பிள்ளைகளே கர்த்தருக்கு கீழ்ப்படிது போல எல்லா இடத்துலையும் யாரை சொல்லிவிடுவார் ஆண்டவர். அப்போது என்ன இதுலேருந்து தெரியுதுன்னா, நீங்கள் கணவனுக்கு கனப்படுத்தலைன்னா யாருக்கும் கனப்படுத்தலை, கடவுளுக்கு கனப்படுத்தலை. பிள்ளைகள் பெற்றோருக்கு கனப்படுத்தலை, நீங்கள் யாருக்கு கனப்படுத்தலை? பெற்றோர். கடவுளுக்கு பயப்படுற பயம் இல்லை. அப்போது இந்த வஸ்தி யாருக்கு பயப்படலை? கடவுளுக்கு பயப்படுற பயமும் இல்லை, ராஜாவுக்கு. ஏன்னா அவ நியாயப்பிரமாணங்களை தெரிந்தவளாக இருக்க வேண்டும். நியாயப்பிரமாணத்தில் கணவனுக்கு மரியாதை கொடுக்கலாம், அடுத்த ஆள் என்ன பண்ணிடுவாங்க, சேஞ்ச் ஆகிடும். அப்போது இது வஸ்தி வர மாட்டேன்னு சொன்னோன்னே கடும் கோபம் கண்டு, ஐயா உங்களுக்கு மட்டும் தலை உருளல, இந்த செய்தி எல்லாருக்கும் போச்சுன்னா எங்கள் தலையும் உருண்டுடும். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டுக்கு நேரம் கனவீனமாக்கிடக்கூடாதுன்ட்டு ஹாய் பூயின்னுவாங்க. மற்ற மனிதர்களுக்காக தன் கணவனை கனவீனப்படுத்த நினைக்கிறதான ஸ்திரீ தன் வாழ்க்கையை தன்னைத்தானே கனவீனப்படுத்திக் கொள்கிறாள் என்றதான அர்த்தம். அல்லேலூயா. அடுத்தவங்க முன்பாக தன் கணவனை மேன்மைப்படுத்தி உயர்த்துக நினைக்கிற மனைவி கணவனையும் உயர்த்துகிறாள், தானும் உயர்கிறாள். அல்லேலூயா, ஆமென். அப்போது வரமாட்டேன்னு சொன்னோடனே ராஜா கடும் கோபம் கொண்டு யாரை மாத்துறாரு? இப்போ ராணியை சேஞ்ச் பண்ணுறார். ஓகேவா? ராணி என்ன பண்ண சேஞ்ச் பண்ணோடனே இப்போது அடிமையாக இருக்கதான இந்த எஸ்தர் இப்போ யாருக்குள்ள என்ட்ரி ஆகிறா? அரண்மனைக்குள்ளாக என்ட்ரி. அல்லேலூயா. இப்போது அதான் சொன்னேன், எஸ்தருக்காக ஆண்டவர் ராணியையும் மாற்றுவார். உள்ளே எஸ்தர் வருகிறாள். எந்த முகாந்திரம்ல அழகாய் இருக்கிறவள், அறிவாய் இருக்கிறவள், ஆற்றலாய் இருக்கிறவள், இன்னும் என்னென்னவா சொல்லிக்கலாம். ஓகேவா? பயங்கரமான ஆள் இப்போ அரண்மனைக்குள்ளாக வருகிறாள். உள்ள வருவது அவளோட டாஸ்க் அல்ல. அவ மாத்திரம் உள்ள வரவில்லை, அவ மாத்திரம் அவளோடு சேர்ந்து அநேக பெண்கள் உள்ளே வர அழைக்கப்படுகிறார்கள். நாமும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு, நான் இந்த விஷயத்தை நான் போன வாரம் நான் பிரேயர் நடத்திட்டு இருக்கும்போது சொன்னேன், நமக்கு ஒரு வஸ்திரம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது, மணவாட்டி என்கிறதான வஸ்திரம். ஓகேவா? அந்த வஸ்திரம் மணவாளன் வருவதற்காக நாம் எதிர்கொண்டு போகும்போது நாம் அந்த வஸ்திரத்தை என்ன பண்ணியிருக்கணும்? ஆமாம், ராஜ ஸ்திரீயாக அநேக ட்ரெஸ்லாம் போட்டு போகிற பிரச்சனை இல்லை, அந்த வஸ்திரத்தை உடையதான ஸ்திரீயாகவும் மணவான்களாகவும் நம்ம என்ன பண்ணணும்? இருக்கணும். இதே போல தான் இந்த வெஸ்தருக்குள்ள அநேக பெண்கள் இருந்தாங்க. அநேக பெண்களை பார்க்கலும் ராஜா பார்வை யார் மேலே வர வேண்டும்? எஸ்தர் மேலே வர வேண்டும். நீங்கள் இருக்கிற ஏரியாக்களில் எல்லாரோட பார்வையும் யார் மேலே வரணும்? நம்ம மேலே வரணும். ஐயோ அவங்களா அப்படி இல்லை. இந்த சிஸ்டர் வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ணோன்னா அற்புதம் நடக்கும். எங்கள் சிஸ்டர்கிட்ட போய் கொஞ்சம் நேரம் உட்காந்தோன்னா பேசும்போது மனசில் ஒரு நிம்மதி என்ன பண்ணும்? கிடைக்கும். நம்ம சவுண்டு கேட்டோன்னு வீட்டை என்ன பண்ணிடக்கூடாது? தெரிச்சு ஓடிடக்கூடாது. ஓகேவா? ஐயோ ஏதோ கேட்க தான் வர்றாங்களேன்ட்டு நினச்சிடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் ராஜா
கண்களிலே தயவு கிடைப்பதற்கு வேணும். ஹல்லேலூயா. இந்த பைபிளில் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து பூமியில் வரும்போது ஒரு வசனம் இருக்கும், அவர் ஞானத்திலும் அறிவிலும் மனித தயவிலும் அதிகமாக என்ன பண்ணார்? ஆண்டவர் இந்த பூமிக்கு வரும்போது என்ன வேணும்? இந்த தயவு அப்படின்னு சொல்லும்போது ரெண்டாவது காரியம் என்ன சொல்ல போறேன்னா, முதல் காரியம் என்ன சொன்னேன்? எதையும் மாற்றோம். ரெண்டாவது, எனக்காக தேவன் மனித கண்களிலே தயவை ஏற்படுத்துவார். அல்லேலூயா. அநேகர் வாழ்க்கையில இந்த தயவு இல்லாமல் அநேக காரியங்களை இழந்து கொண்டு போறவரான சூழ்நிலைகள் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில தேவ தயவு என்பது மிகவும் முக்கியம். மனுஷ தயவு இருக்குதோ இல்லையோ, மனிதனுடைய அரவணைப்பு இருக்குதோ இல்லையோ, யாருடைய தயவு வேணும்? தேவ பக்கத்தில் கைக்கு சொல்லுங்க, உங்களுக்கு தேவ தயவு மிகவும் முக்கியம். வசனம் சொல்லுது, யோசேப்பு சொல்லும், அவங்களுக்கு அதிகாரியுடைய கண்களில் கர்த்தர் எதை ஏற்படுத்தினாராம்? தயவை ஏற்படுத்தினார், கிருபை ஏற்படுத்தினார், இரக்கத்தை என்ன பண்ணாரு? ஏற்படுத்தினார். அதே போல தான் எஸ்தருக்கு வசனம் சொல்லுது, 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம். எஸ்தர் 2:9. அந்த பெண் ராஜாவின் பார்வைக்கு நன்றாய் இருந்தபடியினால் அவளுக்கு அவன் கண்களிலே தயவு கிடைத்தது. ஆகையால் ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ போதும். இங்க பார்த்தீங்கன்னா வசனம் சொல்லுது, ராஜாவின் கண்களிலே ராணிக்கு தயவு கிடைத்தது. தயவு கிடைத்த நிமித்தம் அவளை ஆயத்தம் பண்ணுவதற்காக யாரை சந்திக்க போக போறா? ராஜாவினுடைய பிரவேசிப்பதற்காக. நாமும் ஒண்ணுக்காக காத்திருக்கிறோம், ஒரு விஷயத்திற்காக காத்திருக்கிறோம். யாரை சந்திக்க போகிறோம்? சொல்லுங்க, கத்தமே கேட்கலையே. ராஜாவை பார்ப்பதற்கு. இந்த எஸ்தருக்கு கூட்டிட்டு போன உடனே ராஜாவை சந்திக்க விடல. 6 மாதங்கள் சுத்திகரிப்பு, அடுத்த ஒரு 6 மாதங்கள், மொத்தம் 12 மாதங்கள் தன்னை சுத்திகரித்து கொண்டிருக்கிறார். நீங்க நினைக்கணும், நான் 80 வயதா இருக்கும்போது நினைக்கணும், 60 வயதா இருக்கும்போது நினைக்கணும், 50 வயதா இருக்கும்போது நினைக்கணும், 2 வயதா இருக்கும்போது நினைக்கணும், ஆண்டவர் என்னை சுத்திகரிப்பதற்காக இன்னும் ஜீவனை கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம செத்து போனதுக்கு அப்புறம் போயிட்டு சுத்திகரிப்பு ப்ராசஸ் என்ன பண்ண முடியாது? ஏற்படுத்த முடியாது. ராஜா வாசல்ல போயிட்டு சுத்தம் பண்ணிக்கலாம், சென்ட் அடிச்சுட்டு போய்க்கலாம் கிடையாது. இந்த 12 மாதங்களும் அவளை தன்னை சுத்திகரிப்புக்காக, ராஜாவை சந்திப்பதற்காக, ராஜாவின் முன்பாக நிற்பதற்காக தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருந்தாள். நாமும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சந்திப்பதற்கு உங்கள் வாழ்க்கை என்ன படுத்துங்க? ஆயத்தப்படுத்துங்கள், ஆயத்தப்படுங்கள். சொல்லுங்க, ஆயத்தப்படுத்துங்கள், ஆயத்தப்படுங்கள். அல்லேலூயா. ஒருவேளை நாம் இந்நாள் வரைக்கும் ஏதோ ஜெபிச்சோம், பைபிள் படித்தோம், சர்ச்சுக்கு வந்தோம், திருவிருந்து அட்டன் பண்ணோம் அப்படின்னு நல்ல வசனம் சொல்லுது, நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும், கனி கூடாத மரம் எதுவோ வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். வாழ்க்கையிலே அந்நிய பாஷை பேசிடலாம், தீர்க்க தரிசனம் உரைத்திடலாம், பிசாசுகளை விரட்டிடலாம், எல்லாம் பண்ணிடலாம். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் ஆவின் கனிகள் இல்லை என்றால், அதான் சொல்லணும், ஒன்று கொரிந்தியரை சொல்லும், ஓகே, பேர் ஓசை உள்ள கைத்தாளத்தில் என்ன பண்ணாலும் சரி, தத்தமிடுகிற வெங்கலம் போல இருப்ப, அன்பு உனக்கு இராவிட்டால் ஒன்றும் இல்லை. நீ மலைகளை பார்த்து பேர்ந்து போதக்கதாக வல்லமையுடனா இருக்கலாம், தீர்க்க தரிசனம் உரைக்கலாம். அதான் சாம் சொன்னாப்புல, என்னை நேசிக்கிறாயா நேசிக்கிறாயா. ஆண்டரோடு கூட சுற்றிட்டு இருக்கும்போது ஒரு கெத்தா சுற்றிருப்பாங்க, உயிரோடு சுற்றும் போது. இப்போ சாதாரண இப்போ ஊரில் உள்ள அரசியல்வாதிக்கு பின்னாடி பசங்க, டீனேஜ் பசங்களாம் பார்த்தீங்கன்னா, அந்த ஏரியாவில் யார் கொஞ்சம் இடக்கு முடக்கா இருக்கானோ அவன் பின்னாடி நிற்பான். அவன் பின்னாடி நிற்கும் போது கொஞ்சம் எப்படி இருக்கும், அந்த நெஞ்சு எப்படியே போயிட்டு இருக்கோம், தட்டுனா டக்குன்னு டொக்கு விழுந்துடும் நெஞ்சில். ஆனால் இப்படி தான் நிற்கும், அப்படியே போயிட்டு இருக்கோம். ஏன்னா அவர் பெரிய ஆள், அவர் பின்னாடி இருக்க நானும் யாரு? நான் சொன்னா இந்த மென்டாலிட்டியோட சுற்றிருப்பாங்க போல 12 பேரும். ஏய் நவுரு, நான் வந்தாதான் யாரே உள்ள வருவா? ஏசுநாதரே வருவார். என்னை கேட்காம எங்கே போக முடியாது?
அற்புதம் செய்றியா, இங்கே வா, பந்தி விசாரிப்பு, நான் தான் பந்தி போடணும், சாப்பாடு போடணும், பயங்கரமா. இப்போ இயேசு கிறிஸ்துவை பிடிச்ச உடனே யாராச்சும் ஒருத்தனாச்சும் கூட இருந்தாங்க? வசனம் சொல்லுது, மார்பில் சாஞ்சி இதய துடிப்பை கேட்டாலும் துணி விட்டுட்டு என்ன பண்ணிட்டான்? அப்போ அந்த மைண்ட் வரலையே, இத்தனை நாள் பிசாசை விரட்டினாரியா, நோய்களை தீர்த்தாரியா, இவர் பிடிக்க முடியாதுன்ற என்ன யாருக்குள்ளேயே என்ன பண்ணலை, வரல. நம்ம வாழ்க்கையில் அப்படிதான் சில பிரச்சனைகள், சில சோர்வுகள், சில வியாதிகள் உள்ள வரும்போது ஆண்டவர்கிட்ட போய் நின்று ஒரு பெரிய ஒரு கொஷின் மார்க்கோடு தான் போய் நிற்போம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் ஏன் இதை அனுமதித்தீர்? எதற்காக நான் இந்த பாடுகளுக்குள்ளாக என்ன பண்ணுறேன், போகிறேன்? ஒரு பெரிய கொஷின் மார்க். இந்த கொஷின் மார்க் 12 சீஷருக்கு ஓடிட்டானுங்க விட்டுக்கிட்டு. அதான் ஆண்டவர் கேட்குறாரு, என்னை நேசிக்கிறையாப்பா, நேசிக்கிறையா? அதுக்கப்புறம் அவன் உள்ளம் உண்மையாகவே என்ன பண்ணுச்சு, உடைக்கப்பட்டு சொல்கிறான், ஆண்டவரே, நான் யார் என்பது, நான் நேசிக்கிறான் இல்லை என்பது, நான் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தேன்னு என்பது உமக்கு தெரியும். நீங்கள் நினைக்கலாம், நம்ம கையை உயர்த்தி நல்லா ஆராதிக்கிற நினச்சி பாஸ்ட் ஏமாந்துடலாம். ஆனால் ஆண்டவர் ஏமாற ஆயத்தமாக இல்லை. அல்லேலூயா. அவர் சொல்கிறாரு, நான் உன் உள்ளத்தை ஆராய்கிறேன். எந்த ஸ்பிரிட்டோட ஆராதிக்கிறோம்? இங்கே உட்காந்துருக்கும் தேவ சிந்தையில் ஆராதிக்கிறோமா? ஆண்டவர் பார்ப்பார். சுத்திகரிக்கிறதான நிலைமையில் ஆண்டவர் பார்ப்பார். பொன் 7 முறை சுத்திகரிக்கப்பட்டால் தான் நம்ம காதில் என்ன பண்ண முடியும், மாட்டிட்டு வர முடியும், ஜாலியாக ஜிக்கு ஜிக்குன்னு வர முடியும். அப்படி வெட்டி எடுக்கிறது போலேயே அந்த கல் தூக்கி கழுத்தில் மாட்டி விட்டால் எப்படி இருக்கும்? யோசித்து பாருங்கள், நல்லா இருக்குமா? ஒரு தங்கம் வெட்டி எடுக்கிறாங்க, வெட்டி எடுத்து ஒரு தங்க கட்டியை மட்டும் எடுத்து மாட்டிங்க பிரதர், மாட்டிங்க சிஸ்டர் அப்படின்னு கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? அது தன்னுடைய ப்ராசஸில் என்ன பண்ணணும், இருக்கணும், சுத்திகரிக்கப்படணும். தங்கத்தை தனியாக என்ன பண்ணணும், பிரிக்கணும். ஆண்டவரும் என்னையும் உங்களையும் அந்த ப்ராசஸ்க்குள்ளே வச்சிருக்கிறார். ஓகேவா? இப்போ இங்கே வந்திருக்கிறோம், ஆண்டவர் உங்களுக்குள்ளாக இடைப்படுவார். என் வாழ்க்கையில் எஸ்தருக்கு சுத்திகரிப்புக்கு பயன்படுத்தப்பட்டது. ஆனால் இங்கு தேவ ராஜ்யத்துக்குள்ளாக, தேவ சித்தத்துக்குள்ளாக, தேவனுக்கு செவி கொடுக்கிறதான வாழ்க்கையில் நான் எதை சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்பது மற்ற மனிதனுக்கு அல்ல, உங்களுக்கு மாத்திரமே தெரியும். நாம் எந்த காரியத்தில் பலவீனத்தோடு இருக்கிறோம் என்பது மற்ற மனிதன் பார்க்க முடியாது. நம்முடைய வேதனைகளை எந்த மனிதன் உள்ளே திறந்து பார்க்கவும் முடியாது. ஆண்டவர் மாத்திரமே புரிந்து கொள்ள முடியும். இந்த எஸ்தருடைய வாழ்க்கையிலே இந்த சுத்திகரிப்புக்கு முன்பாக ஆண்டவர் ராஜா கண்களில் எஸ்தருக்கு என்ன கிடைத்தது? தயவு கிடைத்தது. அதே போல தானியேல் வாசித்தும் போது சொல்லுவோம், கர்த்தருக்கு தானியேல் கண்களை பண்ண, ராஜா கண்களை தானியேலுக்கு என்ன பண்ணாரு? தயவு உண்டு பண்ணினார். இந்த தயவு மனிதனால் கொடுக்கப்படுவதல்ல, தேவனால் நமக்கு அருளப்படுகிறதான ஒன்று. யாரால் அருளப்படுகிறது ஒன்று? தேவனால் அருளப்படுகிறதான ஒன்று. 3வது காரியம் பார்க்க போறோம். எனக்காக தேவன் பரிந்து பேசுகிற ஆட்களை ஏற்படுத்துவார். முதலாவது என்ன சொன்ன? எனக்காக தேவன் எதையும் ஆற்றுவார். வாலிப பையன் ஒன்று சொல்லு பார்க்கும். 2வது காரியம் என்ன சொன்ன? தேவன் மனித கண்களிலே தயவு உண்டு பண்ணுவார். 3வது, எனக்காக தேவன் பரிந்து பேசுகிறதான ஆட்களை ஏற்படுத்துகிறதான காரியங்களாக இருக்கிறது. இந்த யுத்தம் மொர்தெகாய்க்குள்ள வந்தது இப்பொழுது நேற்று அல்ல. யூதன் என்னைக்குமே தேவனை தவிர எந்த மனிதனுக்குமே முக்கியத்துவம் கொடுக்க மாட்டான். இந்த 2 கையும் யாருக்கு நேரம் தான் எடுப்பான்னா, ஆண்டவருக்கு மாத்திரம் தான் எடுப்பான். அவ்வளோ வைராக்கியமாக உள்ள ஆட்கள். ஓகேவா? அதனால தான் இயேசு கிறிஸ்துவே கேள்வி கேட்டாங்க, ஓய்வு நாளில் போயிட்டு இப்போலாம் பண்ணலாமாப்பா? பயங்கர கேள்விகள். யூதன் பார்த்தீங்கன்னா அவனுடைய நியாயப்பிரமாணங்களை கை கொள்றதுல பயங்கரமான ஆட்கள். இயேசு கிறிஸ்துவ குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கும் நியாயப்பிரமாணத்தில் தான் கேட்டானுங்க. ஆனால் ஆண்டவர் அவங்களுக்கு பதில் சொன்ன விதமும் அவங்களுக்கு திரும்பி பதில் சொல்ல முடியாத விதத்தில் தான் என்ன பண்ணார்? சொன்னார். அப்போது இந்த யுத்தம் பார்த்தீங்கன்னா சவுல் காலத்தில் ஆண்டவர் சொல்லுவார், சாமுவேல் தீர்க்க சொல்லுவார், நீ போயிட்டு அமலேரியரை என்ன பண்ணிட்டு கொன்னுட்டு ஒன்று கூட என்ன பண்ணக்கூடாது, மிச்சம் வச்சிடாத, எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு வந்துடணும்.
ஆனால் இவர் என்ன பண்ணுவார்? யுத்தம் பண்ணிட்டு பெஸ்ட்டை தூக்கிட்டு ராஜாவை என்ன பண்ணிடுவார்? அந்த சந்ததியிலேருந்து வந்தவர் தான் இங்கே ஆமான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த யூதன் என்ன பண்ணணும்னா வாசலில் போய் உட்காந்துருவார். இன்னும் சொல்ல போனால் ஒரு கற்ப வேதனையோட இந்த வாசற்படியில் உட்காந்துருக்கிற நபர் தான் இந்த மொர்தெகாய். எஸ்தர் ராஜா அரண்மனையில் விட்டுட்டு கொரட்டை விட்டு தூங்குற ஆட்கள் கிடையாது. உள்ள என்ன நடக்குதுன்னு எஸ்தருக்கே தெரியல. ஆனால் இங்கே யாருக்கு தெரியுது? சில நேரத்தில் நம்ம சபையில் என்ன நடக்குதுன்னு தெரிய விஷயம் சபை விசுவாசிக்கு என்ன பண்ணாது? தெரியாது. அடுத்த சர்ச்சு உங்கள் சர்ச்சில் இந்த ப்ரேயர் ஆறாமே அப்படின்னு கேட்கும்போது, அப்படியா எனக்கே தெரியவே இல்லையே, பாஸ்டர் அலோன்ஸ் பண்ணாரானோ? ஆமாம், அப்போ சொல்லணும், தட்டி சொல்லிக்கணும், பாஸ்டர் அலோன்ஸ் பண்ணாங்க, அப்போது நீங்கள் பரலோக தரிசனத்தை என்ன பண்ணிட்டு இருந்தோம்? காத்திருந்தோம். உங்களுக்கு யாருக்குமே கிஃப்ட் கிடையாது தம்பி. சட்டத்திட்டத்தை மீறின காரணத்தினால் உங்களை இப்பொழுது நான் சிறைப்பிடிக்க போகிறேன். சரியா? அப்போ பார்த்தீங்கன்னா மொர்தெகாய், ஐயோ எஸ்தர் ராஜாத்தி, எஸ்தர் உள்ள போயிட்டா, உள்ள என்ன சம்பவம் நடக்குது என்பது தெரிஞ்சுக்கிறதுக்காக எங்கே தான் இருப்பா? வாசற்படியிலே. சொல்லுங்க, வாசல்லே அண்டையிலே உட்காந்துருப்பா. இந்த வாசல் அண்டையை விட்டு போகும்போது வரும்போதும் அது என்ன நடக்குது என்பதை என்ன பண்ண ஆரம்பிப்பான்? விசாரி ஆரம்பிப்பான், தொலாவ ஆரம்பிப்பான். என்ன நடக்குது, போய் பார்த்தியா, பேசினியா அப்படின்னு. இங்கே ஆண்டவர் பெரிய ஒரு காரியத்தை நம்ம வாழ்க்கையில் செய்ய வேண்டும் என்றால் சும்மா இருக்கிற மனிதனை கொண்டு ஆண்டவர் எந்த காரியத்தையும் அசைப்பது இல்லை. சொல்லுங்க, சும்மா இருந்தீங்கன்னா சொல்லுங்க, சும்மா இருந்தீங்கன்னா சும்மா தான் போவீங்க. சபைக்கு வரும்போது சும்மா வந்தோன்னா சும்மா தான் போவீங்க. ஜெபிக்க வரும்போது சும்மா வந்தீங்கன்னா சொல்லுங்க, சும்மா தான் போவீங்க. சபைக்குள்ளே கால் எடுத்து வைக்கும்போது ஆண்டு என் வாழ்க்கையில் இன்றைக்கி ஒரு அற்புதம் செய்வார், என் வாழ்க்கையில் என்ன விடுதலை தருவார்னு சொல்லி சபைக்குள்ளே காலை வைக்கும்போது ஒரு பெரிய அற்புதத்தை காண செய்வார். உள்ளே வரும்போது நினச்சிட்டு வரணும், இன்றைக்கி ஆண்டவர் இந்த வார்த்தையிலேருந்து என் வாழ்க்கையில் என்ன பேச போகிறாருன்னு ஒரு இதயத்தோடு ஏக்கத்தோடு உட்கார்ந்தோன்னா முதல் வார்த்தையே தீர்க்க தரிசன வார்த்தையே உள்ளே வரும். அல்லேலூயா. ஆமாம், பாஸ்ட் வரும்போது கேட்பார், நோட் எடுத்துகிட்டு வந்தீங்களா, பைபிள் எடுத்துகிட்டு வந்தீங்களா, பாட்டு புக் எடுத்துகிட்டு வந்தீங்களா, ஏன் அப்படின்னு போனோன்னா எவ்வளோ பெரிய பில்லிகிராமே வந்தாலும், ரெண்டாவது இயேசுநாதரே வந்தாலும் நம்மளை அசைக்கவே, ஆமாம் வசனம் சொல்லு, அசையாத சீயோன் பர்வதம் போல் என்ன பண்ணுவோம்? வருவோம், உக்காருவோம், சேரு மாறும், படுதா மாறும், ஓகேவா, நம்ம ஒவ்வொரு நாள் வர ட்ரெஸ்ஸு மாறும். ஆனால் எது மாறாது? எது மாறாது? நான் மாற மாட்டேன். சொல்லுங்க, ஆமாம், நான் மாறவே மாட்டேன். அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற. நாயை காட்டிலும் கேவலமான ஆளாயிட்டோமா நம்ம? ஆனால் நாயை நம்ம எப்படி திட்டுவோம்? நன்றி கெட்ட நாய். அப்போ ஆண்டவர் சொல்லியிருக்கணும்ல, மனம் மாற இவன் நாய் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்கணும்ல, மனம் மாற இவன் பள்ளி அல்ல, யானை அல்ல, குரங்கு அல்ல அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. ஏன் மனுஷனை சொல்கிறாரு? அதுட்டு எதிர்ட்டுமே ஆண்டு எதுவுமே எதிர்பார்க்கவே கிடையாது. எந்த விஷயத்தையும் மிருகத்திலேருந்து என்ன பண்ணலை, எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் உங்கள்கிட்டேருந்து ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சொல்ல, உங்கள்கிட்டேருந்து ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உண்மையா இல்லையா? ஆமாம், டீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் படிக்காத பையன் என்ன பண்ணிவிடுவாங்கன்னா ஓரத்தில் உட்கார வச்சுருவாங்க. அவனை என்ன பண்ண மாட்டாங்க, கவனம் செலுத்த மாட்டாங்க. நம்ம ஃபோக்கஸ் எல்லாமே யார் மேலே இருக்கும்னா, நல்லா படிக்கிற பையன், டேலண்ட் பர்சன். தம்பி நீ மீடி வந்து ஃப்ரண்ட் ரோவில் உட்காரு, ஏய் நீ போய் பின்னாடி உட்கார், மாப்பிள்ளை பெஞ்சு லாஸ்ட் ரோவில் உட்காரலாம். எப்படி மாப்பிள்ளை? சர்ச்சிலையும் நிறைய மாப்பிள்ளை பெஞ்சு பார்க்குறேன் நான். அது மாப்பிள்ளை பெஞ்சில் ஃபுல்லாகிடும். ஆனால் ஃப்ரண்ட் ரோவில் என்ன ஆகிடாது. ஆமாம், சர்ச்சு எப்போவும் நம்புறது எப்படி தான் நிரம்பணும்? சொல்லுங்கள், எப்படி தான் நிரம்பணும்? முன்னாடியிலேருந்து என்ன பண்ணணும்? அவன் வசனம் ஒன்று சொல்லுது, ஆரோன் தலையில் ஊற்றப்பட்ட எண்ணம் அது வலிஞ்சி என்ன பண்ணுச்சான், ஆடி நினச்சி அந்த இடம் ஃபுல்லாக ஃப்ளோவானது. அப்படி தானே? இப்போ நான் இங்கே தண்ணியை ஊற்றுறேன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே நான் தண்ணி ஊற்றுறேன், அந்த தண்ணி ஃபஸ்ட்டு யாரை போய் ரீச் ஆகும்? முன்னாடியா பின்னாடியா? நீங்களே இந்த
என்ன பண்ணுங்க, நீங்கள் நியாய தீர்ப்பு செய்யுங்க. முன்னாடி தொடுமா பின்னாடி தொடுமா? முன்னாடி உள்ளவங்க ஃபுல்லாக நினைவாங்களா, பின்னாடி உள்ளவங்க ஃபுல்லாக நினைவாங்களா? அப்போ முன்னாடி உட்காரவங்களை ஆண்டவர் ஆஸ்வதிப்பாரா, பின்னாடி உட்காந்துங்களை ஆண்டவர் ஆஸ்வதிப்பாரா? அப்போ எழுந்திரிச்சு முன்னாடி வந்துருங்க எல்லாரும். ஃப்ரீயாக இருக்க சேர்லாம் ஃபுல் பண்ணுங்க பார்ப்போம். யாரெல்லாம் ஆண்டு தோடணும்னு நினைக்கணும் யாரும் அவங்க மட்டும் அவங்க மீதி பேரெல்லாம் எழுந்திரிச்சே வர வேண்டாம், ஓகேவா? யார் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்பட்டு இருக்கிறது, இங்கே யாரையும் பலவந்தமே பண்ணலை. சின்ன பசங்களை முன்னாடி வந்து உட்காந்துங்க. ஏன்னா எப்போவுமே ஆலயம் நிரம்பும் போது எப்படிலாம் நிரம்பணும்? இந்த பிளேஸ் ஃப்ரண்ட் ப்ரோ யாருக்கு சொந்தமானது? சுதந்திரவாளிக்கு. யாருக்கு? சுதந்திரவாளிக்கு. ஆமாம். யாரோ ஒரு தெரியாத ஆளை கொண்டு வந்து முன்னாடி உட்கார வைக்க மாட்டோமா? அவங்க மைண்டில் வச்சுக்கோங்க, வர்ற வாரத்துலேருந்து எப்படி தான் ஆரம்பிக்கணும்? ஆமாம். அப்போ தான் இங்கேருந்து பாஸ்ட் மேலே இருக்கிற ஒரு அபிஷேகம், பலிபீடத்தில் இருக்கிற ஒரு அபிஷேகம், ஒரு பிரசன்னம் அப்படி கடந்து போகும்போது ஃபுல்லாக யாரை நினச்சிரும்? நம்ம நினச்சதான் பின்னாடி போகிற ஆட்களுக்கு என்ன பண்ணணும்? போகணும். இந்த மைண்டுக்குள்ளே என்ன பண்ணிடணும்? வந்துடணும். யோசித்து போகிறீங்களேன், இங்கே அப்போஸ்தலர் நடந்து போகிறாங்க. நடந்து போய்கிட்டே இருக்கும்போது உரிமாலை கழட்டி என்ன பண்ணுறான்? போடுறாரு. அற்புதம் நடக்குதா? திரும்பி நடக்கிறாங்க. நிழல் பட்டவர்கள். அப்போ லாஸ்ட்ல இருக்க மேலே நிழல் பட்டிருக்குமா, இல்லை ஃப்ரண்ட்ல உள்ள நிழல் பட்டிருக்குமா? சொல்லுங்க. ஆமாம். ஏன் தம்ம நம்ம ஃப்ரெண்டுக்கு வர மாட்டோம்? பாஸ்ட் ஏதாச்சும் கேள்வி கேட்டுறாங்க பாஸ்டர், நேராக பார்த்த உடனே நம்ம பண்ணுறது ஃபோன் நோண்டுறது ஏதாவது பண்ணுறது யார் கண்ணில் டக்குன்னு பட்டுரும்? பாஸ்ட் கண்ணில் பட்டுரும். இந்த ஒரு பயத்துக்காக தான் எங்கேயே வருதில்லை. இல்லை, நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும், பாஸ்ட் பார்க்குறாரு என்பதல்ல, என்னை யார் பார்க்குறா. இந்த மென்டாலிட்டிக்குள்ளே வந்துட்டோன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காகவே எதுக்குள்ளே திருப்பப்பட்டுருவோம்? வாழ்க்கை வந்துடும், ஓகேவா? நம் வாழ்க்கை எஸ்தரை போல சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்றால் சின்ன 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 நல்ல காரியங்களை என்னுடைய வாழ்க்கையில் நான் ஏற்றுக்கொள்ளுகிற மனிதராக என்ன பண்ணணும்? இருக்கணும். அல்லேலூயா. இந்த பரிந்து பேசுகிறதற்கு ஆட்களை கர்த்தர் என்ன பண்ணுவோம் உங்களுக்காக வைப்பார். ஒரு வசனத்தை மட்டும் நம்ம வாசித்து நம்ம கடந்து போவோம். 6ஆம் அதிகாரம் 1வது வசனம். எஸ்தர் 6. ராஜாவுக்கு நித்திரை வராதபடியினால் அது ராஜ சமூகத்தில் வாசிக்கப்பட்டது. அப்பொழுது அடுத்த வசனம். அப்பொழுது ராஜா இதற்காக மொர்தகாய் மேன்மையும் கேட்டான். அதற்கு ராஜாவை சேவிக்கிறதான ஊழியக்காரன் ஒன்றும் செய்யவில்லை. மொர்தகாய் போய் நின்று எனக்கு ஒன்றுமே செய்யலைன்னு கேட்கல. சொல்லுங்க, கேட்கல. அவன் வேலை என்னன்னா உள்ள என்ன நடக்குதுன்னு மாத்திரம் என்ன பண்ணிக்கிட்டே இருப்பான். ஆனால் மொர்தகாய்க்காக பேசுவதற்கு ஆண்டவர் உள்ளே இருக்கிற ஆட்களை எழுப்புவார். அல்லேலூயா. உங்களுக்காக, உங்கள் குடும்பங்களுக்காக, உங்கள் சபைகளுக்காக பரிந்து பேசுவதற்கு, உங்களுக்கோடு இணைந்து நடத்துவதற்கு ஆண்டவர், நீங்கள் போய் பேசணும் இல்லை, அதசம் சொல்லுது, நீங்கள் சும்மா இருங்கள், யுத்தம் கர்த்தருடையது. அல்லேலூயா. பேசுவதற்கு ஆளை ஏற்படுத்துவார். ஆமென். அல்லேலூயா. தேவ ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில் எனக்காக உதவி செய்வதற்கு ஆள் இல்லையே நினைக்காதீங்க, உங்களுக்காக பேசுவதற்கு ஆள் இல்லையே நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களுக்காக ஆட்களை ஏற்படுத்துவார். இங்க பார்க்கும்போது கேட்கிறாரு, இதுக்கு முன்னாடி ராஜாவை கொல்வதற்காக ஒரு சதி திட்டம் நடக்கிறது. இந்த சதி திட்டம் ராஜாவுக்கு தெரியவில்லை, ராஜா அரண்மனையில் இருக்கிற நபருக்கும் தெரியவில்லை. வெளியில் வாசல் காலில் உக்காந்துருக்கதான மொர்தகாய்க்கு தெரிவிக்கப்பட்டது. அல்லேலூயா. இன்னும் யோசித்து பாருங்களேன், நம்மளை பார்க்கலும் ஞானம் முறைந்ததான் ஆட்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். நம்மளை பார்க்கலும் பணம் அதிகமுள்ள ஆட்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். இன்னும் நம்மளை பார்க்கலும் பரிசுத்தமுள்ள ஆட்கள் இந்த உலகத்தில்
இருக்கிறார்கள். கரெக்டா இல்லையா? நம்மளை பார்க்கலும் நீதி உள்ள ஆட்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. ஆனால் நமக்குள்ள ஒரு மென்டாலிட்டி, ரசிக்கப்பட்டவங்க எல்லாம் பரிசுத்தவானா இருப்பாங்கன்னு உலகம் நம்புது. கரெக்டா? இந்து தப்பு பண்ணும்போது, டேய் நீ ஒரு இந்துடா தப்பு பண்ணலாமான்னு கேட்க மாட்டாங்க. ஒரு இஸ்லாமியர் தப்பு பண்ணும்போது, நீ இஸ்லாமியர்டா. ஒரு கிறிஸ்தவன் தவறு பண்ணும்போது என்ன வார்த்தை சொல்லுவாங்க? நீலாம் கிறிஸ்தவனா? அப்போ அவன் பார்வையில் நம்ம யாரா இருக்கிறோம்? விலையேற பெற்றவர்களா இருக்கிறோம். அவன் இயேசு கிறிஸ்துவ பரிசுத்தம் உள்ளவராய் பார்க்கிறான். அதான் வசனம் சொல்லுது, நான் பரிசுத்தர் நீங்களும் விலையேற பெற்றவர்களை பார்க்கிறாரு. அப்போ இந்த மொர்தெகாய் எதுவுமே செய்யலையே, அவன் போய் கேட்கல. அவன் மற்ற கண்களில் ஆண்டவர் பேசுவதற்கு மற்ற நபருக்கு வாயா ஏற்படுத்தி ஒன்றும் செய்யவில்லை. இதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா மொர்தெகாயை கொல்வதற்காக ஆமான் அவங்க வீட்டில் என்ன பண்ணியிருப்பான்? தூக்கு மரத்தை செஞ்சு வச்சிருப்பான். ஆமான் மொர்தெகாயை கொல்வதற்காக, தூக்கு மரத்தில் போடுவதற்காக. நம்மளோட வாழ்க்கையில் நம்மளை அழிக்க நினைக்கிறதான நபர்கள் பூமியிலே அதிகம் உண்டு. சொந்தக்காரனே இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க நினைக்கும் போது எந்த மனுஷனும் குறுக்கே வர முடியாது. ஆமென். அல்லேலூயா. இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பரிந்து பேசுகிறதான ஆட்கள் ஏற்படுது. ஒன்றும் செய்யலை, ஓகே அவனை கூப்பிடு, என்ன செய்யணும் கேட்கணும். யார் கொல்லணும்னு நினச்சானோ அவன் வரான் உள்ள. ஆமாம். அப்போ அவன்கிட்ட கேட்க, ராஜா கனப்படுத்த வேண்டியதான ஆட்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? அப்போ அவன் இருதயத்தில் ஒரு எண்ணம் வருது, என்ன தவிர ராஜா வேற ஒருவனையும் என்ன பண்ண மாட்டாரு. இந்த மென்டாலிட்டி நமக்குள்ளே இருந்துச்சுன்னா அழிஞ்சுக்கிட்டு இருக்கிறோன்னு அர்த்தம். என்னை பார்க்கலும் உயர்ந்தவன் ஒருவனும் இல்லை, என்னை பார்க்கலும் ஞானவான் ஒருவனும் இல்லை, என்னை பார்க்கலும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தாலே நம்ம எங்கே போயிட்டு இருக்கோன்னு அர்த்தம். இங்கே சொல்கிறோம் என்ன பார்க்கலும் இல்லை, அவனுக்கு உடனே இங்கே சொல்ல ஆரம்பிக்கிற அந்த வசனத்தை வாசிப்போம். ஆறாம் அதிகாரத்தில் இருக்கும். அதற்கு ஆமான், என்னையன்றி ராஜா யாரை கனப்படுத்துவார் நினைத்து ராஜா கனப்படுத்துகிற மனுஷனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றான். ராஜா உடுத்தி கொள்ளுகிற ராஜ வஸ்திரம், ராஜா ஏறுகிற குதிரை, வேண்டும். அப்புறம் இது யார் கையில கொடுக்கணுமா? பிரபுக்கள், பிரதான பிரபுக்கள் கையில கொடுக்கணும். செய்ய இப்படியே செய்யப்படும் என்று அவன் ஆசையை பார்த்தீங்களா இல்லையா? ராஜ வஸ்திரம் வேணுமா, ராஜ ஏர் பயன்படுத்துகிற குதிரை வேணுமா, எல்லாமே என்ன பண்ணுமா அவனுக்கு. ஆக்சுவலி என்ன சொல்ல, லிட்டரலாக என்ன கேட்க வரான்? ராஜா போஸ்டிங், டம்மி ராஜா, அது மேன்மை வரணும் அப்படின்னு என்ன பண்ணுறான் கேட்குறாங்க. ஆனால் ஆண்டவர் பார்க்குறாரு, அவன் வாயிலேருந்து வர வச்சதை யார் அழிக்கணும்னு நினச்சானோ, யார் இல்லாமல் ஆக்கணும்னு நினச்சானோ அவனுக்கு அவன் வாயிலேருந்து வந்ததை எல்லாமே அவனுக்கு செய்யுங்க. மொர்தெகாய்க்கு இவன் சொன்னபடியே யாருக்கு செய்யணும்? மொர்தெகாய். உங்கள் வாழ்க்கையில் யாராவது உங்களுக்கு விரோதமாக முறுமுறுத்தா சந்தோஷப்படுங்க. யாராவது உங்களுக்கு விரோதமாக பேச ஆரம்பித்தாங்கன்னா என்ன பண்ணுங்க? சந்தோஷப்படுங்க. உங்கள் தொழிலை கெடுக்குன்னு நினச்சாங்கன்னா சந்தோஷப்படுங்க. ஏன்னா அவன் வாயாலே ஒரு நாள் சொல்லுவான், இவர்களுக்குள்ளாக கர்த்தர் இருக்கார் என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இவர் என்ன செஞ்சாலும் என்ன பண்ண மாட்டான்? அசரவே மாட்டான். ஏன்னா கர்த்தர் அவனை சிந்தையிலே வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாலாவதாக ஒரு காரியத்தை பார்த்து நம்ம முடித்து விடுவோம். எனக்காக தேவன் காரியத்தை
மாற்றி முடிய செய்க தேவனாக இருக்கிறார். எனக்காக தேவன் காரியத்தை மாற்றுவார். அல்லேலூயா. முதலாவது பார்த்தோம், எனக்காக தேவன் எதையும் மாற்றுவார். இயற்கைக்கு அப்பாற்பட்டதான அற்புதத்தை மாற்றினாரா? இதுவரைக்கும் செங்கடலை ரெண்டா பிளந்ததே கிடையாது. ஒரு ஜனங்களுக்காக செங்கடலை பிளக்கிறார், யோர்தான் பின்னிட்டு போகுது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட என்ன சூரியன் சந்திரன் அங்கே நிற்க வச்சிட்டார். அவர் நினைச்சாருன்னா எனக்காக எதையும் மாற்ற முடியும். யோசிச்சு பண்ணி சொல்லுவாங்க, சூரியன் சந்திரன் மாற முடியாதுங்க, அப்படிதான் நிற்க முடியாதுங்க, வேஸ்ட்டுங்க, முட்டாளுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, சூரியனும் சந்திரனும் என்ன பண்ணிச்சான்? நடுவானிலே அப்படியே நின்றது. முடியாது என்பது என் ஆண்டோடைய அகராதியிலே இல்லை. அல்லேலூயா. ரெண்டாவது பார்த்தோம், எனக்காக மனித கண்களிலே தயவு உண்டு போனவர். மூன்றாவது பார்த்தோம், எனக்காக தேவன் பரிந்து பேசுவார். அல்லேலூயா. அதான் வசனம் சொல்லுது, நீ சும்மா இரு, நான் என்ன பண்ணுறேன் உனக்காக பேசுகிறேன். மொர்தெகாய் போய் சண்டைலாம் போடலை, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணனே, எனக்கு ஹெல்ப் பண்ணியாலும் கேட்கவே இல்லை. ஆனால் ஆண்டவர் ராஜாவுக்கு தூக்கம் வரமாக்குனார். என்ன வரமாக்குனாரு? ஆமாம், நமக்கு தூக்கம் வரலாம் என்ன பண்ணுவோம்? டீ போட்டு குடிப்போம். இப்போல்லாம் கிடையாது, டீ போட்டுலாம் குடிக்க மாட்டோம். மொபைல் இருக்குல்ல, அது எடுத்து இது தேக்க ஆரம்பித்தோன்னா ஒவ்வொரு ரீல்ஸாக என்ன பண்ணிகிட்டே இருக்கோம், போய்கிட்டே இருக்கோம். ஜிபியும் தீரும். ஆமாம், தூக்கம் வர வரைக்கும் என்னத்தை திருப்பி திருப்பி பார்த்துட்டு இருப்போம். வசனம் சொல்லுது, கடைசி நாட்களிலே பரிகாசக்காரர்கள் எழும்புவார்கள். நம்ம சிரிக்கிறதுக்காக எதை பார்க்குறோம்? பரிகாசக்காரர் கோமாளி மாரி பண்ணுற ஜோக்கர் வேலை என்ன பண்ணுறோம்? பார்த்துட்டே இருப்போம். ஐயோ பரவாயில்லையே, திதி சிதி. ஆனால் இங்கே ராஜா தூக்கம் வர்றதப்ப அவர் நினச்சிருந்தா ரெண்டு ராணி அழைச்சி வந்து டான்ஸ் ஆடுங்கடா, டான்ஸை பார்க்குறேன், இல்லைனாச்சு கதை சொல்லுங்கடா கேட்க சொல்ல. அவன் வேதாங்க 4ஆம் புத்தகத்தை எடுத்துகிட்டு வந்து வாசிக்க கேட்குறான். அப்போ அவன் சிந்தையில் ஆண்ட ஒரு ஃப்ளாஷை உண்டாக்குறார். அவன் சிந்தையில் ஒரு ஞாபகத்தை கொடுக்குறார். சில நேரத்தில் நம்ம மறந்து போன நிலைமையில் நம்ம நிற்போம், ஆண்டவர் நம்ம நினைப்பு ஊட்டுவார். அல்லேலூயா. நாலாவதா, எனக்காக தேவன் காரியத்தையே மாற்றிடுவார். எதை மாற்றுவாரா? காரியத்தையே மாற்ற. எடுத்து வாசிங்க, எஸ்தரின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 9-10. எஸ்தர் 7:9-10. ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ அங்கேயும் ஒரு ஆள் சொல்கிறான், ஆமான் வீட்டு வாசலில் நாட்டப்பட்டிருக்கதான தூக்கு மரத்தை என்ன பண்ணுறேன் என்றான். அதையும் ஒரு ஆள் யாருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறான்? ராஜாவுக்கு கொடுக்குறான். அவங்க ஆமான் வீட்டில் என்ன இருக்குது? ஒரு தூக்கு மரம், மொர்தெகாய் செய்யப்பட்டதான தூக்கு மரம் வீட்டில் இருக்கு. அப்போ ராஜா சொல்கிறா, அந்த தூக்கு மரத்தில் என்ன பண்ணு, தூக்கி அவனை போடு. அவனை மட்டும் போடலை, அவனோடு கூட பிறந்ததான அவனுக்கு பிறந்ததான பிள்ளைகளையும். ஏன் தம்ம ஆண்டவங்க பிள்ளைகளையும் போட்டார்? அவன் மொர்தெகாயை மாத்திரம் கொள்ள நினைக்கவே இல்லை. அதுதான் சொன்னேன், மிச்சம் எதையும் வைக்கக்கூடாது. வச்சோன்னா அது வினையாக வந்து நின்றுடுன்னு வாங்கல்ல. அங்கே சாவுல் வச்ச மிச்சம் அந்த சந்ததியிலேருந்து வந்ததான இவன் சொல்கிறான், யூதன் என்றோன்னு ஒரு வெறி வந்துச்சு. இவன் மாத்திரம் இல்லை ராஜாவே, மொர்தெகாய் சொல்கிறான், இவனோடு சேர்ந்த ஒரு கூட்டமே இங்கே இருக்குது. இது எல்லா கூட்டத்தையும் கொள்வதற்கு ராஜா கிட்டேருந்து உத்தரவு வாங்கிட்டு ராஜா மோதிரத்தால் அதை பஞ்ச் பண்ணி தேசம் ஃபுல்லாக கொடுத்துட்டான். யாரை கொள்வதற்கு? யூதர்களை கொள்வதற்கு. மொர்தெகாய் மட்டும் கொள்றது அவனுக்கு என்ன அல்ல, அவன் இன்னும் முழு யூத குலத்தையும் என்ன பண்ணணும்? அழிக்கணும். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் பார்த்தாரு, ஏன் ஜனம், யாரு? ஏன் ஜனம், என்னுடைய பிள்ளைகள். காரியத்தை ஆண்டவர் மாறுதலாய் முடிய செய்தார். நம்ம வாழ்க்கை எப்பவுமே சொல்லுவோம், ஒருத்தவனுக்காக நீங்கள் குழி நோண்டுனீங்கன்னா உங்கள் மைண்டில் ஒன்று இருக்கணும், முதல்ல குழியில் இறங்குறது யாராக தான் இருக்கும்? நோண்டுறதான் குழி உள்ள இருப்பான். கரெக்டா? ஆமாம், நம்ம சொல்லுவோம், இன்னொரு ஆளுக்காக நோண்டுறங்க, நீ எங்கேப்பா இருக்க, இங்கே குழியில் தாங்க தூக்கணும், இந்த நிலைமை. ஆனால் ஒரு மனுஷனை நீங்கள் உயர்த்தணும்னு நினச்சிங்கன்னா உங்களை அறியாமலே நீங்களும் என்ன பண்ணுறீங்க? உயர்றீங்கன்னு அர்த்தம். இந்த மொர்தெகாய்க்கு விரோதமாக எழும்பினதான இந்த மனுஷன், அவன் வாழ்க்கை ரொம்ப பரிதாபமாய் போனப்பட்டது.
காரியத்தை ஆண்டவர் மாற்றினார். எவனை ஒடுக்கலாம் என்று நினைத்தானோ கர்த்தர் அவன் கரங்களில் இவன் கையில் இருந்ததான மோதிரத்தை கழட்டி யார் கையில் கொடுக்குறாங்க? மொர்தெகாய் கையில் கொடுக்குது. ஆக்சுவலி இந்த அதிகாரத்துக்கு எஸ்தர்னு பேர் வைக்கிறது பார்க்கல, மொர்தெகாயின்னு பேர் வச்சிருக்கணும். அங்கே சொல்லியிருப்பார், இந்த காரியத்தில் நீ மௌனமாக இருக்கிறது உனக்கு நல்லது இல்லைப்பா. உன்னை ராஜ ஸ்திரீயாக மினுக்கிட்டு ராணியா உள்ள அலைய உன்னை என்ன பண்ண ராஜா தேவன் கொன்று வரல. இந்த காலத்தில் மௌனமாக இருந்தால் ரட்சிப்பு வேற இடத்துல வரும். அப்போ இந்த எஸ்தருக்கு உணர்வு என்ன பண்ணல வரல. அப்போதான் சொல்லுது, நான் செத்தாலும் என்ன பண்றேன், சாகுறேன், நான் ராஜா அரண்மனைக்குள்ள போறேன், நீங்க எல்லாரும் எனக்காக என்ன பண்ணுங்க, உபவாசம் பண்ணுங்க. இங்கேயும் யார் தான் சேர்க்குறா? எல்லாரும். நம்மளாம் சில பேருக்கு மீட்டிங்லாம் போன வச்சுக்கலாம். மீட்டிங் போகிறீங்களா பாஸ்டர், மீட்டிங் வரீங்களா, உடனே ஃபோன் பண்ணுவோம், சிஸ்டர் நீங்கள் இன்றைக்கி மீட்டிங் வரீங்களா? வரல சிஸ்டர்னா நானும் போகல, உடனே என்ன பண்ணிவிடுவோம், வச்சுருவோம். அப்படித்தானே? இன்றைக்கி வீட்டு கூட்டத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிவிடுவோம். உடனே நம்ம இன்னொரு ஆள் நம்ம துணைக்கு என்ன பண்ணுவோம், ஒரு ஆளை போன பாட்டு கேட்போமா கேட்க மாட்டோமா? என்ன எங்கள் சர்ச்சில் நடக்குதுப்பா, ஆமாம் அதெல்லாம் சொல்கிறேன், ஓகே, இல்லாததை ஒன்றும் சொல்லவில்லை, நடக்கிறதே சொல்லுகிறேன். ஓகே, உடனே சொல்லுவோம், ஏன்டா எங்கள் சர்ச்சுக்கு 2 பசங்க சனிக்கிழமையில் வருவானுங்க, நைட்டு ஸ்டே பண்ணுவோம். எப்போவுமே சனிக்கிழமை சாயந்தரத்தில் நைட்டு வந்து சர்ச்சை ரெடி பண்ணுறதுக்காக பசங்க தங்கணும். யூத்து பசங்க கண்டிப்பாக என்ன பண்ணணும், தங்கணும். எங்கள் சர்ச்சு பசங்கள்கிட்ட எல்லாரையும் அடி வெளுத்துருவேன் நான். ஆமாம், வசனம் சொல்லுது, பெரம்பை கையாளதவன் தன் பிள்ளையை பகைக்கிறான்றது போல். ஓகேவா? நான் என்ன பண்ணுவேன், எங்கள் சர்ச்சு பசங்க தேவையில்லாமல் அடிக்க மாட்டேன், ஏதாச்சும் மாட்டிடுவானுங்க. ஓகேவா? அவன் பர்சனல் லைஃப்லையும் மாட்டிடுவானுங்க, ஏதாவது பண்ணிவிடுவானுங்க. எவ்வளோ அடித்தாலும் என்னை விட்டு போகவே மாட்டானுங்க. சாட்சிக்கு எங்கள் வீட்டுக்காரம்மா இருக்காங்க, அடுத்த 5 நிமிஷமே வந்து நின்று கூடி நிற்பானுங்க, எல்லா வேலையும் செய்வானுங்க. ஓகேவா? பாடல் பாட சொன்னாலும் பாடிடுவானுங்க, எது பிரசங்கம் பண்ண கூட பிரசங்கம் பண்ணுவானுங்க. ஓகேவா? அப்போது இதேமாரி இருக்கும்போது நான் சொன்னேன், ஃபோன் பண்ணி 10 மணிக்கு 9 மணிக்கெலாம் ஒருத்தன் உள்ளே வரணும்னு நான் ஃபோன் பண்ணியிருந்தேன். ஓகேவா? அப்போது அவன் என்ன பண்ணானா, வரல. என்னடா வரலையேன்ட்டு இன்னொருத்தனை ஃபோன் பண்ணேன், அண்ணே வந்துட்டு இருக்கேண்ணா. நான் சரின்னு வச்சுட்டேன். திரும்பி 10 ஆச்சு, 2 பேருமே காணோம். அண்ணே என்னடா விஷயம்னு கேட்டால், அண்ணே இவன் ஃபோன் பண்ணி இவன் என் வீட்டுக்கு வர சொன்னால் நம்ம எப்படி போகலாம், சேர்ந்து போகலாம். வர சொன்னவன் 9 மணிக்கு வராமல் 10 மணிக்கு வந்தானுங்க, 2 வாரத்துக்கு முன்னாடி. அப்போது சேர்ந்து போகலாம். அப்போது இந்த எஸ்தர் என்ன பண்ணுறேன்னா, நான் ராஜாவை பார்க்க போகிறேன், எனக்காக நீங்கள் என்ன பண்ணுங்க, உபவாசம் பண்ணி ஜபிங்க. ஜபிக்கிறதுக்கு ஆட்கள் தேவை. இதனால தான் அநேக இடத்துல ஜபிப்பதற்கு என்ன பண்ணுறது இல்லை ஆட்கள். உங்கள் ஊழியக்காரர் சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு இருக்கிறாருன்னா நீங்கள் செய்கிற எத்தனை பேர் உங்கள் ஊழியர்களுக்காக ஜபிக்கிறீங்க, எத்தனை பேர் ஜபிக்கலை? இப்போலாம் ஓப்பனாக கேட்டால் சொல்ல முடியாது பாஸ்டர், மனசில் சொல்லிக்கிறேன்றீங்களா? நீங்கள் செய்கிறதான ஒவ்வொரு ஜபமும் உங்கள் ஊழியக்காரர்களுக்கு பின்பாக நின்று தேவனிடத்தில் பரிந்து பேசுகிறதான நபர்களாக இருக்கிறார்கள். நம்ம நினைக்கிறோம் நம்ம ஒரு குடும்பத்தை வச்சு சமாளிக்கிறது பெரிய பிரச்சனை. ஆனால் ஊழியர்களுக்கு சபையில் இருக்க எல்லா குடும்பத்தையும் என்ன பண்ணணும், பார்க்கணும். போகணும்னா அவங்களுக்கு உடலில் ஆரோக்கியம் வேணும், சுகம் வேணும், பலன் வேணும், மைண்டு ஃப்ரீ வேணும். சொல்லுங்கள், எல்லாம் கிடைக்கணும்னா நம்ம யாருக்காக ஜெபிக்க ஆரம்பிக்கணும்? இன்னையிலிருந்து ஒவ்வொரு உங்கள் சபை ஊழியர்களுக்காக திறப்பில் நின்று ஜெபிங்க. இங்கே எஸ்தர் சொல்லுவா, நான் ராஜ சமூகத்துக்கு போகிறேன், ஒருவேளை அவர் இப்படி செங்கோலை தூக்கலைன்னா என் கழுத்து என்னவாயிடும்? ஓகே, அது என்னவாயிடும்? வெட்டப்பட்டுரும். ஸோ நான் ராஜா செங்கோலை உயர்த்துவதற்காக ஜெபிங்க, ராஜா என்னை கொல்லாமல் இருப்பதற்காக ஜெபிங்க, ராஜா நான் பேசுகிற வார்த்தையை அப்படியே கேட்டு எனக்கு விரோதமாக என்ன பண்ணிடக்கூடாது, எழும்பிடக்கூடாது. அதற்காக என்ன பண்ணுங்க, ஜெபிங்க. ஏன் இவன் யாருக்காக போய் பேச போறா? ஏற்கனவே ஆல்ரெடி ராஜா மைண்டில் யூதனை குறித்து கரெக்டான விஷயம் என்ன பண்ணிடுச்சு, போயிடுச்சு. சொல்லுவாங்க, இந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன். முதலாவது பார்வை தான் கடைசி வரைக்கும் நமக்கு ஒரு ஆளை கூட தீர்மானிக்கும். ஃபர்ஸ்டே தப்பாக பார்த்துட்டோம்னா கடைசி வரைக்கும் எப்படி தான் இருப்பான். ஆமாம், இப்போ யூதரை குறித்து இவன் சொல்லி முத்திரை போட்டெல்லாம் போயிடுச்சு. இப்போது இவங்க போய் பேசணும். இவன் அதுவும் யாருன்னா ராஜா மோதத்தை கழட்டி யார் கையில் போட்டிருக்கான்? ஆமான் கையில் இருக்கு. ராஜா நேசிக்கிற ஆளே ஆவுன்னா ஆமானி கூட்டி பக்கத்தில் வச்சுக்கிற ஆளு குறித்து பேச போகிறேன். ஆனால் ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். ஹல்லேலூயா. ஒரு மனுஷனை காப்பாற்றுகிறதான தேவன் அவர். அவளை மாத்திரமல்ல, அவன் சமுதாயத்தையும் ஆண்டவர் காப்பாற்றுகிற தேவனாக இருக்கிறார். இந்த காலை வேலை மாலை வேலையில்
நம்மிடத்தில் நமக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே. பச சொல்கிறது, உன் கண்களால் மாத்திரம் தான் என்ன பண்ணுவேன், அந்த சட்டத்திட்டத்தை பேப்பரில் மட்டும்தான் படிப்போம், அந்த நமக்கு விரோதமாக எழும்புறத காதால் மட்டும்தான் கேட்போம். ஆனால் நம்ம வாழ்க்கையில் எதையும் பார்க்க மாட்டோம். ஏன்னா கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார். ஹல்லேலூயா. இங்கே பார்க்கும்போது, கடைசியாக பார்க்கும்போது, அவன் கையில் இருந்த மோதிரம் இப்போது ஆமான் கையில் வந்தது. ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்திலே இந்த மொர்தெகாய் கொண்டு வரப்பட்டார். நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த பரலோக ராஜாவுக்காக காத்திருக்கிற நாம், நமக்காக இதுவரைக்கும் யாவையும் செய்து கொண்டிருக்க தேவன் இனியும் நம்மை நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த மதிய வேளையில் 4 காரியம் பார்த்தோம். என்னென்ன காரியம் பார்த்தோம்? முதலாவது என்ன தலைப்பில் நம்ம பார்த்தோம்? என்ன தலைப்பில் பார்த்தோம்? தேவ சிந்தையில் இருக்கிற மனிதனுக்கு வருகிறதான ஆசீர்வாதங்கள். முதலாவது, மற்ற மனிதர்களை பார்க்கலாம் நம்மளை எனக்காக மற்ற மனிதர்களை என்ன பண்ணுவார்? மாற்றுவார். ஹல்லேலூயா. எத்தனை ஹோட்டல் ஓப்பன் பண்ணாலும் நம்ம ஹோட்டல் ஓடும். ஆமீன் சொல்லுங்க. ஆமாம். எத்தனை பேர் தொழில் ஆரம்பித்தாலும் நம்ம தொழில் என்ன பண்ணோம்? ஏன்னா தேவன் எனக்காக யாவையும் என்ன பண்ணுவார்? செய்வார். அடுத்தது, எனக்காக தயவு உண்டு பண்ணுவார். எத்தனை வாட்டி கவர்மெண்ட் ஆஃபீஸர் அலைய விட்டாலும் நம்ம போய் நிற்கும்போது கண்களில் தயவு என்ன பண்ணப்படும்? கிடைக்கப்படும். 3வது, தேவன் எனக்காக பரிந்து பேசுகிற ஆட்களை ஏற்படுத்துவார். அல்லேலூயா. வேலை ஸ்தலங்களை, வெளியில் எல்லா இடத்துலையும் பண்ணுவார், பரிந்து செய்வார். 4வது, கர்த்தர் எனக்காக காரியத்தையே மாற்றிடுவார். நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதத்தையும் வாய்க்காமல் கர்த்தருடைய திட்டத்தையும் கர்த்தருடைய சித்தத்தையும் இருக்க நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். அப்படியே கண்களை மூடி 2 கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே எனக்காக ஆண்டவரே தேவன் எதையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். நல்ல கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இந்த வார்த்தைகளை பார்த்தோம். ஆமானுக்கு ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவர் மொர்தெகாய்க்கு செய்யப்பட்டதான தூக்கு மரம் ஆமானுக்கு ஏது போனது? ஏனென்றால் கர்த்தர் மொர்தெகாயோடு கூட இருந்தார், தேசத்தோடு கூட இருந்தார். கர்த்தருடைய சிந்தையில் யூத கோலம் இருந்தது, எஸ்தர் இருந்தது, மொர்தெகாய் இருந்தார்கள். நாமும் தேவனுடைய சிந்தையில் இருக்கிறோம். நம் குடும்பத்தார் தேவனுடைய சிந்தையில் இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளுடைய சிந்தையில் இருக்கிறோம். அவர் நம்மை மறப்பதல்ல, அவர் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. நம்முடைய பலவீனத்திலே நம்மை விசாரிக்கிற தேவன், பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். தேவ கிருபையின் கரம் வெளிப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.